கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரமானா அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதிய 2ஆம் நிருபம் 13வது அதிகாரம் 7வது வசனம். 2 கொரிந்தியர் 13:7, 2 கொரிந்தியன்ஸ் 13:7. மேலும் நீங்கள் ஒரு பொல்லாங்கும் செய்யாதிருக்கும்படியாக தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறேன். நீங்கள் பரீட்சைக்கு நின்றவர்கள் என்று காணப்படும் பொருட்டல்ல, நாங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் போல் இருந்தாலும் நீங்கள் நலமானதை செய்யும் பொருட்டே விண்ணப்பம் பண்ணுகிறேன். என்ன, நீங்கள் எப்பொழுதுமே நன்மை செய்யணும், மேன்மையான காரியங்களை செய்யணும், பொல்லாங்கான காரியம் செய்யக்கூடாது. எதற்காக? ஐயோ, நான் கர்த்தர் வரும்போது நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேனா இல்லையா அப்படிங்கிறதுக்காக இல்லை உங்கள் கண்களில் நாங்கள் பரீட்சைக்கு பாஸ் பண்ணாதவங்க போல் இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் எப்பொழுதுமே நல்லதை செய்யுங்க. என்ன, நீங்கள் எப்பொழுதும் நல்லதை செய்யுங்க. நாங்கள் பரீட்சையில் ஃபெயில் ஆனவங்க போல் உங்களுக்கு தெரிஞ்சாலும், இல்லை நீங்கள் அப்படி நினைத்தாலும், இல்லை நாங்கள் பரீட்சைக்கு நின்னவங்க போல் காணப்பட்டாலும் சரி, அதனால ஒன்றும் கிடையாது. நான் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் பரீட்சைக்கு நிற்கிறவனாக காணப்பட்டாலும் சரி, இல்லை நாங்கள் பரீட்சைக்கு இல்லாதவங்க போல் காணப்பட்டாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணாதீங்க, பொல்லாததை செய்யாதீங்க, நன்மையானதை, நேர்மையானதை, கனமான காரியங்களை செய்யுங்க. என்ன, நீ எங்களை பார்த்து நடக்காதீங்க, உங்களை பார்த்து நடங்க. ரொம்ப அருமையான காரியம். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 9வது வசனத்தை பாருங்களேன். அறியப்பட்டாதவர்கள் எண்ணப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும், சாகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும், தண்டிக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாகவும், துக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும், தரித்திரர் எண்ணப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்கள் ஆக்குகிறவர்களாகவும், ஒன்றுமில்லாதவர்கள் என்று எண்ணப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். என்ன, நாங்கள் எப்படி நீங்கள் நினைச்சாலும், நாங்கள் எப்படி இருக்க மக்களாக இருக்கிறோம், நாங்கள் எப்பொழுதும் கர்த்தருக்கு முன்பாக ஒரு உண்மையும் உத்தமமாக இருக்கிறவங்களா விளங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய குறிக்கோள். அதனால தான் 7வது அதிகாரம் 1வது வசனம் 2 கொரிந்தியர் 7:1 சொல்லும் என்ன சொல்றாரு? இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை என்ன பண்ணுங்க, தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம். என்ன, நீங்க எப்பொழுதும் ஒரு பரிசுத்தமாக தேவனுக்கென்று ஒரு உண்மையுள்ள மக்களாய் வாழக்கூடியதான ஒரு வாழ்க்கை வாழுங்க. அப்போ என்ன, நான் உங்களுடைய கண்களில் எப்படி தெரிஞ்சாலும் சரி, தீத்து எப்படி தெரிஞ்சாலும் சரி, தீமோத்தேயு எப்படி செஞ்சாலும் சரி, நாங்கள் உங்கள் பார்வைக்கு பரீட்சையில் நாங்கள் தேர்ந்தவங்க மாதிரி தெரிஞ்சாலும் சரி, இல்லை தேராதவங்க போனாலும் சரி, ஆனால் நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்வது என்னன்னா, நீங்கள் எங்களை பார்த்து உங்கள் வாழ்க்கையை நடத்தாதீங்க. மாறாக நீங்கள் என்ன பண்ணுங்க, பொல்லாங்கு செய்கிறத விட்டு எப்பொழுதும் நலமானதை செய்ய பொருட்டு பண்ணே நான் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இதுதான் என்னுடைய ஜெபம். நானும் உங்களை இதுக்கு வேண்டிக் கொள்வது இதுதான். என்ன, ஒரு ஊழியக்காரனை பார்த்து இவர் விழுந்து போயிட்டாரு, அதனால கிறிஸ்தவன் தவறுன்னு சொல்லக்கூடிய காரியத்துக்கு போகாதீங்க. ஏன்னா இன்றைக்கு அநேக ஊழியர்கள் தவறி போவதை நம்ம பார்க்குறோம், அநேக ஊழியர்கள் வேறு சில காரியங்களில் விழுந்து போவதை நம்ம பார்க்குறோம். ஆனால் நம்மளுடைய விசுவாசம் மற்றவர்களுடைய பலவீனத்திலோ மற்றவருடைய பலத்திலேயே கிடையாது. நம்மளுடைய விசுவாசம் நம்மகிட்ட தான் இருக்குது. நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கர்த்தருக்கென்று ஒரு உண்மையுள்ள வாழ்க்கை வாழுகிறோமா? இப்போ கர்த்தருக்கு முன்பாக அடுத்தவங்க என்ன செய்கிறாங்கங்கிறது ஒரு பொருட்டே கிடையாது. எனக்கு அருமையானவர்களே, நன்றாக விளங்கி கொள்ளுங்க. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை என்ன, கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்க வேண்டும் என்பது தானே இதே ஒழிய மற்றவர்களை பற்றி அல்ல. இன்னைக்கு நிறைய பேர் அவங்க கிறிஸ்தவங்களா, இவங்க கிறிஸ்தவங்களா, என்கிட்ட நிறைய கேள்வி பதில் கேட்கும்போது, அன்னை மகாத்மா காந்தி பரலோகம் போவாரா, சாலமன் பரலோகம் போவாரா, பாதாளத்தில் இருப்பாரா, இல்லை அவங்க எப்படி, மதர் தெரசா எப்படி, இப்படி அநேகரை குறித்து கேள்வி கேட்பாங்க. நான் அவங்ககிட்ட சொல்லுவதெல்லாம் இது ஒன்று தான். ஐயா, அவங்க எங்கே போனாங்கன்னு கவலைப்படாதீங்க, நீங்கள் எங்கே போக போகிறீங்கன்றதை கவலைப்படுங்க. உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய பயணத்தை குறித்து நீங்கள் தயவு செய்து கவலைப்படுங்கன்னு சொல்லுவேன். அப்போ என்ன, அப்போஸ்தலனாகிய பவுல் வேண்டிக் கொள்வது போல நான் உங்களை வேண்டிக் கொள்வது என்னன்னா, பொல்லாங்கு செய்யாதீங்க, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யாதீங்க. வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல ஒரு பரிசுத்தமாகக்கூடிய ஒரு வாழ்க்கையில்
தேவனுக்கென்று பிரித்தெடுத்து வைக்கப்பட்ட வாழ்க்கையாய் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற வாழ்க்கையை வாழும்படியாக உங்களை அன்பாய் வேண்டிக் கொள்கிறேன். அதுதான் என்னுடைய விண்ணப்பமும் கூட. ஏன்னா சிலர் விழுந்து போனார்கள் என்பதற்காக நம்முடைய விசுவாசம் தவறி போகக்கூடாது. நம்ம எப்பொழுதுமே கர்த்தருக்கென்று உண்மையும் உத்தமமாய் வாழக்கூடிய மக்களாக இருக்கணும். அதற்கு தான் கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. உங்களை பற்றி நீங்கள் கவலைப்படுங்க, மற்றவங்களை பற்றி கவலைப்படுறது அவங்களுக்கு கர்த்தருக்கு கணக்கு கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் உங்களை குறித்து நீங்கள் பரீட்சையில் நிற்கிறீங்களா இல்லையான்னு மட்டும் பார்ப்பீங்களா, மற்றவங்களை பார்க்காம? வல்லபிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்க ஒவ்வொருவரும் மற்றவர்களை பார்த்து தங்களுடைய விசுவாசத்தையோ தங்களுடைய வாழ்க்கையோ தொலைத்து விடாதபடி தங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் வேத வசனத்தின் அடிப்படையில் பொல்லாதானவைகளை விட்டுவிட்டு நலமானவைகள் எவைகளோ, உயர்வானவைகள் எவைகளோ, மேன்மையானவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, பரிசுத்தமுள்ளவைகள் எவைகளோ அவைகளையே நாடி ஓட எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.